வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு மொச்சை கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 கப் அளவுள்ள மொச்சையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குக்கரில் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குக்கர் மூடி அது நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா மொச்சை வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மண்பானையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண்பானை இல்லைன்னா நீங்கள் பேனில் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்திலே ஒரே ஒரு சின்ன கட்டி பெருங்காய கட்டி சேர்த்துருக்கிறேன். அப்படின்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கிறேன். அதுவும் நல்லா செவக்கட்டும். இதில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் இல்லாட்டி வெங்காய வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் போட்டால் நம்மளோட கார குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 12 வெள்ளைப்பல்லு பூண்டு நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். போட்டு நல்லா இதில் ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா நம்ம வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிடும். அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரு சின்ன வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கினி எடுத்து வச்சது சேர்த்துக்கலாம். கார குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் இதிலேயே நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கண்ணாடி பதம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு கப் அளவுள்ள தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்து அதையும் இதிலேயே போட்டு நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தொக்கு மாதிரி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தீயை வந்து மீடியம் தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டுனா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இதையும் இந்த மசாலாவிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும்னா காய் சட்டுன்னு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்புச்சம்பள அளவுள்ள புளியை ஒரு கப் அளவுள்ள தண்ணி ஊற வச்சுருக்கிறேன். பழைய புளியாக எடுத்திங்கன்னா நமக்கு கார குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அந்த புளி தரைச்ச தண்ணியையும் அதிலேயே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சு கத்திரிக்காய் வேகணும். போட்டிருக்க புளியோட பச்சை வாசனையும் போகணும். நம்மளை மசாலோட பச்சை வாசனை போய் நம்ம குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்திலே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதில் வந்து ஒரு மிக்சியில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுள்ள துருவின தேங்காவையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு. நம்மளோட கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும். பச்சை வாசனையும் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு வேக வச்சிருக்கிற மொச்சையும் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடலாம் மீடியம் தீயிலேயே. இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கும். ஏற்கனவே மொச்சை வேக வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கனால நான் சொன்ன அளவு உங்களுக்கு சரியாகவே இது இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டு இந்த பதம் வரப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இதில் மிக்சியில் ஒரு 1/4 கப் அளவுள்ள தண்ணியை ஊற்றி அதையும் அலம்பி ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு முக்கால்வாசி தயாராகிடுச்சு. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம்.
இதுக்கு வந்து தேவைப்பட்டால் வெல்லம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்னோட பழைய புளி கொஞ்சம் இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறனால நான் போடலை. அது போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதம் இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.